கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா மனுஷரும் கெட்டு போயிருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்த தயவு, அவர் மனுஷனை நேசிக்கிற அந்த நேசத்தினாலே ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்க, அவன் கெட்டு போகாமல் அவன் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட வாழும்படியாய் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தின் மேலே இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, அவளை ரட்சிப்பதற்காக, ரட்சிப்பு விடுதலை ஆகும்படியாய் தேவன் நம்ம மேலே இரக்கம் பாராட்டியிருக்கிறார். 2000 வருஷ காலம் ஆகுது இயேசு கிறிஸ்து நான் வருவேன்னு போய் சொல்லிட்டு போய், ஆமேனா, அவர் ஒலிவ மலையில் போகும்போது 2 தேவ தூதர்களும் வந்து சாட்சி கொடுத்தார்கள். கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே வருவார். இயேசுராஜா இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலும் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் வருவேன்னு சொல்லி. ஆமேனா? அப்போ 2000 வருஷ காலம் ஆயிடுச்சே, அவர் வருவேன்னு சொல்லி 2000 வருஷ காலம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் நான் வருவேன் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நான் வருவேன், நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு டிலே ஆகும். ஆனால் அவங்க சொன்னாங்க டிலே ஆகுது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் சொன்னது தான். ஆமென். அவர் தேவன், அவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் ஒரு முறை சொல்லியதில் மறுபடியுமாய் போய் திருத்துகிறவர் அல்ல. நான் சொல்லிட்டேன், இந்த டைம் சொல்லிட்டேன், இந்த டைமில் வர முடியல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் என்றாங்களே தவிர அவர் தாமதிக்கவில்லை. கரங்களுக்கு தேவைன்னு சொல்லாமா? வசனம் மறுபடியும் வாசிப்பாகலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. நல்லா கவனிக்கணும், இங்க பேதுரு நமக்கு தெளிவுபடுத்துறாரு. தாமதிக்கிறார் அப்படின்னு சிலர் தான் என்றாங்க. இப்ப சபை வந்து தவிக்கிறது. சபை வந்து புத்திர சுவிகாரத்தை அடைவதற்கு, மறுரூபத்தை அடைவதற்கு சபை தவித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என் கர்த்தர் வருவார், எப்பொழுது அவருடைய எக்கால சத்தம் வானத்தில் தொனிக்கும், அப்பொழுது நாங்கள் மறுரூபம் ஆவோம் என்று சொல்லி சபையானது தவித்து கொண்டிருக்கிறது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நாம் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு, புத்திர சுவிகாரம், நம்முடைய சரீர மீட்பாக்கிய புத்திர சுவிகாரத்தை அடைவதற்கு நாம் நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்பாக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பாங்க. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம், இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின ஒரு மாபெரும் கிருபை, அவர் தயவு என்னவென்றால் பரிசுத்த ஆவியை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் முதற் பலனாம், ஆவியின் முதற் பலனாம். ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு தான் புத்திர சுவிகாரம். வாசி, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த தவிப்பு தான் புதிய ஏற்பட்ட சபை. எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலேயே சபையில் இருக்கிறீங்க என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த மறுரூபத்தின் மேலே ஒரு தவிப்பு ஏற்படும். தவிப்புன்னா உங்களால் இருக்கவே முடியாது. இப்போ சில பேர் என்னடா இப்படி தவிக்கிற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, ஏன்னா இப்படி தவிச்சுக்கிற, இப்படி ஓடிக்கினே இருக்கிற, ஏன் இப்படி தவிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ நல்லா கவனிங்கன்னு, நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. நம்ம உற்சாகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வோம், அது வேற.
ஆனால் தேவன் மேலே ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு தவிப்பு இருக்கும். நான் எப்பொழுதும் மறுரூபமாவேன், நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறுவேன். இந்த தவிப்பு என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு புத்திர சுவிகாரத்தை அடைந்து, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த ஆவி தான் முதற்பலனின் ஆவி. இந்த முதற்பலனின் ஆவி நமக்குள் இருக்குமே ஆனால் நாம் மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற தவிப்பு நமக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த தவிப்பை பெற்றிருக்கிற நாம் என்ன மாட்டோம், கர்த்தர் தாமதிக்கிறார்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் எண்ணுகிறார்கள் கர்த்தர் டிலே பண்ணுறாரு. டிலே பண்ணல, அவர் சொன்னதை சொன்னபடி நிச்சயமாய் அவர் சீக்கிரமாய் சபையை மீட்டுக்கொள்ள அவர் வருகிறார். ஆமேனா? அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், தேவன் யோபு சொல்கிறார் இல்லையா, அவர் ஒரு முறை சொல்லியதில் மறுபடியும் போய் திருத்துகிறவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் சத்தியபரனாக இருக்கிறார். ஆனால் இங்கே பேதுரு நல்லா தெளிவாக எழுதுறாரு, எல்லா மனுஷரும் கெட்டு போயிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எல்லா மனுஷரும் கெட்டு போயிருக்கிறான். ஆனால் தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அவருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆத்துமா கூட தேவனை அறியாமல், தேவனை அறிகிற அறிவி இல்லாமல் அவர்கள் மரித்து விடக்கூடாது, அவருடைய வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது என்பதற்காக எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை அவர் விருப்பம் கொள்ளுகிறார். அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண வாசனை வீசுது. ஒன்று மரண வாசனை வீசணும், இல்லைன்னா ஜீவ வாசனை வீசணும். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். இந்த சுகந்த வாசனை தான் ஜீவ வாசனை. எங்கும் மரணம் இருக்கிறது. மனுக்குலத்தில் மனுஷன் பாவம் செய்துவிட்டு பாவத்தினாலே அவன் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் மரித்து போயிருக்கிறான், அவன் கெட்டு போயிருக்கிறான். அவனுக்குள்ள ஜீவ வாசனையை உண்டாக்கும்படியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இவர் குமாரன். இயேசுராஜா யாரு? குமாரன் அப்படின்னா அவருக்குள்ள மட்டும்தான் வாசனை வீசுகிறது, அவருக்குள்ள மட்டும்தான் ஜீவ வாசனை வீசுகிறது. ஏனென்றால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யாரு? என்னன்னைக்கும் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆனால் குமாரன் என்ன செய்தார் என்றால் ஜெயங்கொண்டுட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆமேனா? டிஃபரெண்டாக புரிஞ்சுக்கணும். பிதா என்னன்னைக்கும் சொல்லுங்க, தேவன் என்னன்னைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஏன்னா அவர் தான் சர்வ வல்லவர். இருந்தவர் அவரே, இருக்கிறவர் அவரே, வருகிறவரும் அவரே. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அப்போ சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அந்த சர்வ வல்லமை குமாரனுக்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். ஏன்னா மரணமாகிய மனுக்குலத்துக்கு மத்தியில் அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து தேவனுக்கு பயப்படுவதை உகந்த வாசனையாய் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உகந்த வாசனையை சுகந்த வாசனையாய், உகந்த வாசனை சுகந்த வாசனை, இதை டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உகந்த வாசனையும் சுகந்த வாசனையும் அறியாமல் எல்லாருமே இப்போ கேஷுவலாக எல்லாருமே இப்போ சர்ச்சுக்கு ஏன் போகிறாங்கன்னா, எப்படி ஆகல ஏசப்பா வருகை நான் போயிடணும். நீங்கள் யாரை ஒன்றா போய் எடுங்களேன். நீங்கள் ஏங்க சர்ச்சுக்கு போகிறீங்க? ஏசப்பா வரப்போகிறாரு. இந்த கடைசி காலத்தில் வருகையை குறித்து நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. ஏசப்பா வரப்போகிறாரு, வருகையில் நான் போயிடணும், அதை மட்டும்தான் மைண்டில் வைக்கிறாங்களே தவிர வருகைக்கு போகிறதுக்கு நாம் எப்படி
தயாராகணும் அப்படின்ற அந்த 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 ப்ரிப்பரேஷன் வந்து இன்றைக்கி யாருக்குமே இல்லை. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவரும் கெட்டு போகாமல், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலேயே இன்னும் யாரும் பரிபூர்ணப்படலை. இதை விட்டுட்டு இவங்க ஒரு மாயை, இன்றைக்கி சபைக்குள்ள ஒரு மாயை இன்றைக்கி பின்னி பிணைந்திருக்கிறது. நான் எல்லாமே நமக்கு தேவையானது தான், ஆனால் இதுதான் எனக்கு இதில் நான் பூரணம் ஆயிட்டேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி எல்லாமே நமக்கு தேவை. இப்போ நிறைய வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானம் பண்ணுவாங்க, வருகையை பற்றின பிரசங்கத்தை கேட்பாங்க. அப்பா, நான் வருகையை பற்றிய பிரசங்கத்தை கேட்டுட்டேன், நான் வருகையில் போயிடுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இப்போ நிறைய கிளாஸ்லாம் நடக்குது. நான் வெளிப்படுத்தின விசேஷ கிளாஸுக்கு நான் போயிட்டேன், நான் வந்து வருகைக்கு ஆயத்தமாகிறேன் அப்படி தப்பாக நினச்சிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு புரியணும்னா, உண்மையிலேயே நம்முடைய ஆத்மாவில் பரிபூர்ணப்படணும்னா, மற்ற 65 புத்தகமும் நமக்கு நல்லா தேர்ச்சி இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கல, என் கூட வரீங்களா? எல்லாம் கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் கிளாஸ் போகிறோம் இன்றைக்கி. இப்போ நாம் கூட 66 வாரமாக லைன் பை லைனாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் தியானம் பண்ணோம். எந்த அடிப்படையில் தியானம் பண்ணோன்னா, வேதத்தின் அடிப்படை. அந்த வேதம் புரிஞ்சால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் புரியும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் கிளாஸ் போயிட்டாவே நாங்கள் வந்து ரெடி ஆயிடுறோம். அதான் சிலர் எண்ணுகிறார்கள். ஏன் இவங்களுக்குள்ள சிலர் இப்படி எண்ணுறாங்க, தாமதிக்கிறாருன்னு ஏன் சில பேர் எண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு புரிந்துகொள். எல்லாமே தேவை நமக்கு, எல்லாமே நல்லது. ஆனால் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். நான் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறேன், நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுதா? ஆமாம், நான் இந்த கிளாஸ் போயிட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நான் போயிட்டேன், நான் வெளிப்படுத்தின விசேஷ கிளாஸுக்கு போயிட்டேன். வருகை பற்றின நிறைய காரியங்கள், இன்சிடென்ட்லாம் காட்டுறாங்க. இதை பாருங்கள், இப்போ மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, அப்புறம் டெக்னாலஜி எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி எப்படி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து காட்டும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மன எழுச்சி வருது. அது கொஞ்சம் நாள் ஆன உடனே ஏன் இவர் தாமதிக்கிறாருன்ற மாதிரி சோர்வு வந்துடுது. நிறைய பேருக்கு சோர்வு வந்துட்டு அந்த 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 ஒரு ஆயத்தத்தை விட்டு விலகிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு காலத்தில் நல்லா பயங்கர ஃபெய்த்தாக இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஸ்லைடாக இன்றைக்கி வேறு மாதிரி விலகி இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, மன எழுச்சி. இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கெல்லாம் போகும்போது தங்களை தாங்களே நம்மளாம் நான் ரெடியாக தான் இருக்கிறோம். நல்லா ஒன்று புரிந்துக்கணும். கிறிஸ்துவினுடைய உகந்த வாசனையும் தேவன் முகர்ந்த அந்த சுகந்த வாசனையும் அறிந்தால்தான் நமக்குள்ள ஜீவ வாசனை இருக்கும். இந்த ஜீவ வாசனை தான் நமக்கு ஒரு பரிபூர்ணமான மனம் திரும்புதலை நமக்கு கொடுக்கும். அவர் நமக்குள்ள ஒரு பரிபூர்ணமான மனம் திரும்புதல். நம்ம எல்லாம் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த விசுவாசத்தினாலே, ஆமென் சொல்லுங்க, என்னதுனால? மனித இல்லை, நம்ம கிறிஸ்தவர்கள் யாருங்க? விசுவாசிகள். விசுவாசினா என்ன? விசுவாசம் அப்படின்னா என்னது? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகளின் உறுதி. அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காணாதிருக்கிற இயேசுராஜ் அவர் இருக்கிறார், அவர் ஜெயம் எடுக்கிறார். அவரை தரித்து கொண்டு வாழ்வதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளே, என் ஆத்துமாவுக்குள்ளே, என் மாம்சமாகிய கெட்டுப்போன, மாம்சம் என்பது கெட்டுப்போனது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்போ வர்றார்? சீக்கிரமாக வருகிறார். அவர் என்ன சொல்லிட்டு போனார்? அந்த வசந்த வாசிக்க போல கொஞ்சம் வேகமாக இதெல்லாம் காட்டினா புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாக அவர் அப்போஸ்தலன் யோவானுக்கு தரிசனத்தை சொல்லும்போது, நான் சீக்கிரமாய் வருகிறேன். 22:7 வாசிக்க பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன். ஆமேனா? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதை எப்படி கைக்கொள்ளணும்ன்றது தான் தெரியல. இந்த புஸ்தகம் சொல்றது முழு வேதத்தையும், அதான் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு புரியணும்னா முழு வேதத்தையும் டீச் பண்ணியிருக்கணும். எல்லாம் கவனிங்க. கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கற்றுக்கொண்டு ஆராய்ச்சி செய்து எல்லாத்தையும், வேதத்தை எல்லாம், முழு வேதமும் எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன பார் ரோய், எல்லாம் என்ன பாருங்க, கவனிங்கடா, எல்லாம் முக்கியமானது. முழு வேதத்தையும் அவங்க என்ன செய்யணும்?
கற்றுக்கொண்டிருக்கணும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த முழு வேதமும் தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசனம் இந்த வேதத்தில் காணப்படுகிற எல்லா வார்த்தைகளும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது. ஆமேனா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது தேவன் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ கெட்டு போய் இருக்கிற கிறிஸ்து இயேசு, உன் மாம்சம் என்பது கெட்டு போனது. மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து ஆவி ஆனார். ஆமேனா? இதை நல்லா புரிஞ்சு, இதை தான் உங்களுக்கு கான்செப்ட். இப்போ உன் ஆத்துமா உன் அறிவை நம்புதா, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதா, இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறதா? டிஃப்ரெண்ட் புரிஞ்சு போச்சா? அப்போ நம்ம பைபிளில் கற்றுக்கொள்வதற்கே எதற்காக அப்படின்னா, டீச்சிங் பண்ணால் தான் நமக்கு இந்த வாசனை வீசும். இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு உகந்த வாசனை, தேவன் முகர்ந்த சுகந்த வாசனை இயேசு ராஜாவே. ஆமேனா? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். இப்போ நம்ம நல்லா இதை புரிந்து கொள்ளலாம். இந்த உகந்த வாசனை, சுகந்த வாசனை என்பதை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம், 10வது அதிகாரத்தில் 37 வாசிக்க பார்க்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தாமதம் பண்றாருன்னு சொல்றது யாரு? வேதத்தை முறையாய் கற்றுக்கொள்ளாமல் மன எழுச்சியில் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்றாங்க, அவங்க தான் தாமதம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனால் தேவன் சீக்கிரமாய் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் சீக்கிரமா வந்துடுறார். சீக்கிரம், அவர் சொன்ன வார்த்தை சீக்கிரம் வரேன். ஆமென். தொடர்ந்து வாசி. விசுவாசத்தினாலே நீதிமான். அவ்வளவுதான். விசுவாசத்தினாலே யார் பிழைப்பான்? பாருங்க, நம்மளாம் யாருங்க? விசுவாசிகள். விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ வாசனை எனக்குள்ள வீசுகிற இயேசு கிறிஸ்து ஆத்துமாவில் என்ன தரித்து கொண்டேன். அந்தபடி முந்தி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து விட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லது தரித்து கொள்ளுங்கள். இதுதான் பவுல் எல்லாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இதை சொல்லிக்கினே இருப்பார். கிறிஸ்தேசுவை தரித்து கொள்ளுங்கள், அவர்தான் ஜீவ வாசனை. ஆமெனா? இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இதுதான் தேவனுக்கு உகந்த வாசனையாக நீ உன்னை சுகந்த தேவன் முகருகிற சுகந்த வாசனையாக உனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம், அதுதான் உகந்த வாசனை. அதுதான் தேவன் முகருகிற சுகந்த வாசனை. ஆமென் சொல்லாமா? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வர வேண்டும். இங்கே சொல்கிறப்ப நம்ம பின்வாங்கி போகாமல், பின்வாங்கிட்டோம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா நம்ம பின்வாங்கிட்டோம். அப்போ இவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறாமல், கெட்டு போக பின்வாங்குகிறாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் யாருங்க? விசுவாசிகள். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய உயிர். என் உயிர் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் தேவன் தான் சர்வ வல்லவர். உன் கண்ணில் பார்க்குற ஒவ்வொன்றும் தேவன் சிருஷ்டித்தது. யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? தம்முடைய குமாரனை கொண்டு சிருஷ்டித்தார். யார் அவருடைய குமாரன்? அவருடைய குமாரன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் குமாரன். குமாரன் அப்படின்னா என்னங்க? பலியாகிறது. தான் உயிரை கொடுத்ததான் அங்கே அன்பு இருக்கிறது. அன்புதான் குமாரன். எப்போ? இவருக்கும் சுயாதீன சித்தம் இருக்கிறது. ஆனால் எங்கள் அப்பா சித்தம் நான் செய்வேன்னு சொல்லி சாகிறாரு. அப்பாவுடைய சித்தத்துக்கு பயப்படுறாரு. அந்த பயம்தான் குமாரன். அந்த பயம் நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுற பயம்னா அப்படி நடுங்கி ஓடி ஒளிர்த்தல்ல.
அப்பாவுடைய வார்த்தைக்கு, அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து அவர் சித்தம் செய்வதுதான் அப்பா என்கின்ற அந்த குமாரத்துவம் அடங்கியிருக்கிறது. அதுதான் தேவன் முகருகிற சுகந்த வாசனை. அவருக்கு பயப்படுகிற பயம்தான் உகந்த வாசனை. கிறிஸ்து தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனையா இருந்ததே, அதுதான் ஜீவ வாசனை. ஆமேனா? அதுதான் ஜீவன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நான் ஜீவனுள்ளவரை, தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவர் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார். இந்த ஜீவன் தான் உகந்த வாசனை. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய். யாரை விசுவாசிக்கணும்? ஆத்துமா என்னை அல்ல, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம தான் உகந்த வாசனை. கெட்டு போகலை, நாம் மனம் திரும்பி விட்டோம். ஆமேன் சொல்லுங்களேன். தேவனை விசுவாசிக்கிறோம். அப்போது நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த உகந்த வாசனை சுகந்த வாசனை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எல்லா மனுஷனும் கெட்டு போய்க்கிறான், தேவனை பார்த்தது இல்லை. ஆமேனா? அவர் மனுஷரில் காணக்கூடாதவர், மனுஷரில் கண்டிராதவர். ஆமேனா? அப்போ மனுஷன் என்ன பண்ணிக்கிறான்? கெட்டு போய்க்கிறான். ஆமேனா? புரிஞ்சுங்க ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் உள்ள அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. மனுஷன் கெட்டு போய்கிறான், தேவனை பார்க்கல, ஆனால் ஆளுகை செய்கிறான். ஆனால் கிறிஸ்து இயேசு ராஜன் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லவருடைய குமாரன். தேவன் சகலத்தையும் அவரை கொண்டும் அவருக்கென்றும், இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவ சித்தம் செய்வது, தேவனுக்கு பயப்படுவது என்பது என்ன? அவருடைய மகிமையை பார்க்கிறார். தேவனுடைய மகிமையை கண்டவர் குமாரன். அப்போ குமாரனுக்குள்ள தம்மைத்தாமே வெறுமையாக்கி எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனையாக இருந்தது. இந்த உகந்த வாசனையைத்தான் சுகந்த வாசனையாய் தேவன் முகர்ந்தார். அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமா இருக்குது. அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவும் நமக்காக பார்த்தோமா. இந்த உகந்த வாசனை, உகந்த வாசனை என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். எனக்கு நான் செத்து, ஆமென், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமம். அல்லேலூயா! இயேசு தேவனுக்கு சமம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அதை கொள்ளையடிக்கல. அல்லேலூயா! அதை கொள்ளையடிக்கல. இந்த அதிகாரம் தன்னைத்தானே சுய நீதியில் அவர் இல்லை, அவர் தேவ நீதியில் இருந்தார். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அந்த வெறுமைதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் பூரணமாக இருந்தார். தேவன் தம்முடைய ஆவியை தம்முடைய குமாரனுக்கு பூரணமாய் அவர் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வேதத்தை தியானிக்கிறீங்க? தேவ சித்தம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமையுடைய இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை நீங்கள் அறியுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. ஆமெனா? இந்த உகந்த வாசனையாகிய கிறிஸ்து. உகந்த வாசனை என்ன? தேவனுக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா! அவருடைய மகிமை, தேவனுடைய சர்வ வல்லமை, அவருடைய சிங்காசனம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய துரைத்தனங்கள், அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமையை பார்த்தவர் குமாரன் மட்டுமே.
அப்போ அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் தேவசித்தம் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உகந்த வாசனை, தேவனுக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய், நல்ல கவனிங்க, அவருக்கு உகந்த வாசனை, இயேசு ராஜாவுக்கு உகந்த வாசனை. இந்த உகந்த வாசனையை அப்பா தேவன் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஆமென். சரி, இந்த உகந்த வாசனையாக இருக்கிற கிறிஸ்து சாக தேவையில்லையே. ஆமெனா? நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. நாம் இன்றைக்கி யாருக்காக வாழறோம்? மனுஷன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா தனக்காக வாழறான். நல்லா ஒன்றுன்னா புரிஞ்சுங்க. ஸ்பிரிச்சுவலி அவன் செல்ஃபில் இருக்கிறான், அவன் விழுந்து போயிட்டான். இந்த உடம்புக்காக தான் வாழறான். ஒரு நாள் இந்த உடம்பை எடுத்து மண்ணில் போட போகிறேன். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஆவியாக இருக்கிற என் தேவனுடைய பிள்ளை, நான் பாவத்தில் விழுந்து விட்ட என் சகோதரனுக்காக நான் வாழறேன். எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும், நான் அவனுக்காக நான் வாழறேன். ஏன்னா அவன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். தம்முடைய சகோதரனுக்காக பலியானாரே கிறிஸ்து. அதுதான் உகந்த வாசனை. மனுஷன் கெட்டு போயிட்டியா, நீ ஜீவனோடு இருக்கிறியா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், நீ எவ்வளோ பெரிய நீ என்ன பாவம் பண்ணுறான்னு எனக்கு தேவையில்லை. மறுபடியும் சொல், சகோதர சிநேகம் மட்டும்தான் தேவனை முகமுகமாய் சந்திக்க வைக்கும். உன் பொறுப்பு இருக்குது, உனக்கு பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா பவுல் கொலோசியரில், எபேசியரில், தீத்து நிருபத்திலலாம் தெளிவாக பேசுகிறார். இன்றைக்கி அதெல்லாம் உட்காந்து படிக்கிறது இல்லை யாரும். அதுதான் சொல்லிட்டேன், உட்காந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி. நீ கெட்டு போயிட்ட அப்படின்னா உனக்காக வாழற, நீ ஜீவனோடு இருக்கிற அப்படின்னா உன் சகோதரனுக்காக நீ வாழற, உன் சகோதரனுக்காக நீ வாழற. இதுதான் வருகைக்கான மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். உனக்குள்ள ஒரே ஒரு டிராப் கூட செல்ஃப் இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இவர் உகந்த வாசனை, தேவனை கண்டவர் அவர் மட்டும்தான். ஆனால் என் சகோதரனுடைய பாவத்தை நான் சுமக்கிற ஆண்டவரேன்னு சுமந்தாரு பாருங்க. இதுதான் பூரணம். இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, என்னடா இவங்க இவ்வளோ சத்தியத்தை கேட்குறாங்க, ஏன் இவங்க மனமாறவே மாட்டுறாங்க? அது வந்து ஒரு முதற்பலனின் ஆவி இருக்கணும், கம்முன்னு விட்டுடணும். அந்த ஆவியானவர் தான் போயிட்டு அவர் தயார் செய்யணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எப்படி இருக்கிற அதுதான் கேள்வி. மறுபடியும் இந்த வசந்த வாசி, எபேசியர் 2:5 வாசி. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக, யாருக்காக? இதுதான் முக்கியம். நமக்காக, அதான் ரட்சகர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. வெயிட் அவள்தான் முடிஞ்சு போச்சுங்க. இதாங்க வருகைக்கு நம்ம போறோம் என்பதற்கான அடையாளம். இப்போ நம்ம இது நமக்குள்ள இருந்து இந்த சுகந்த வாசனை வீசிக்கினே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுகந்த வாசனை நமக்குள்ள எப்போ சுகந்த வாசனை சொல்லுங்க? யாருக்கும் புரியலையா? தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆமேனா? அதெல்லாம் பார்த்துட்டோம் போன வாரம் இல்லையா? போன மெசேஜ்லேயே பார்த்துட்டோம். தேவன் எந்த வாசனையை முகருகிறார் என்றால் மரண வாசனையில், கெட்டு போன வாசனையை தேவனால் ஸ்மெல் பண்ண முடியாது. மனுஷன் கெட்டு போய்க்கிறான், செல்ஃபில் இருக்கிறான், மாம்சத்தில் இருக்கிறான். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யம் சுதந்திரிக்காது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க, தியானம் பண்ணுங்க வசனத்தை. தேவன் முகருகிற வாசனை எது என்றால் சுகந்த வாசனை. சுகந்த வாசனை எது என்றால் என் சகோதரனுக்காக நான் பலியாகிறேன். நல்லா கவனிங்க. அவன் பாவி, அவன் இந்த பாவம் செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், அதை காட்டுறது அல்ல, அதை போய் சொல்றது அல்ல. கிறிஸ்து நமக்காக, உன் கூட உன் சபையில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் என்ன சொல்கிறேன், எத்தனை மணிக்கு வந்து வேலை செய்கிறீங்க நீங்கள்? என் சகோதரர்கள் இன்றைக்கி நல்ல திருப்தியாக சாப்பிட்ணும், என் சகோதரர்கள் வந்து உட்காரணும், நான் பாய் போடுறேன். அது இருக்குதா இன்றைக்கி உங்களுக்கு? எந்த வாசனையை தேவன் முகருகிறார்? நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையில் இருக்கிறார். அப்போ நீ சுகந்த வாசனையை தேவன், நீ உகந்த, உனக்குள்ள உகந்த வாசனை இருக்குமே. ஆனால் உகந்த வாசனை கிறிஸ்து இயேசுவை நீ உன் இருதயத்திலே தரித்து கொள்ளுவது. அவர்தான் தேவனுடைய சுகந்த வாசனை. அவர்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தனக்கு உள்ளே வைத்திருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே ஜீவன். அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே வரும். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா
உன் குடும்பத்தில் நீ அப்படி பலியாகினே இருப்ப. என் கணவனுக்காக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து எல்லாருடைய அன்பையும், அந்த அன்பே இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சு. இந்த செல்ஃபோன் வந்து தான் இன்றைக்கி பிரச்சனை உண்டு பண்ணி எல்லாம் செல்ஃபோனில் முழுகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ கடமைக்காக எல்லாருமே குற்றஞ்சாட்டி கொண்டு அவங்க செய்ய வேண்டிய கடமைக்கு பதிலாக குற்றஞ்சாட்டி கொண்டு வீணாக போயிட்டோம். அதனால தான் இந்த கடைசி நாட்கள் ஏசப்பா வரப்போகிறாரு. நீ உனக்குள் இந்த சுகந்த வாசனையை தேவன் முகருகிறார். பலிதான் உன் சகோதரனுக்காக நீ ஆகிற பலிதான் அவருக்கு சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனையை முகரனா உனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் எப்போ வரும்? கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள். கொலோசியர் சொல்வார் இல்லையா, கொலோசியர் 3:9 வாசி. 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷன் யாரு? கெட்டு போனவன், தனக்குன்னு வாழ்ந்தவன், யான் பசி, யான் வயிறு, யான் தூக்கம், யான் உடம்பு, ஐயோ என் உடம்பு வலிக்குது, அதெல்லாம் கெட்டு போனவன். வாசி. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க. இதாங்க தேவனுக்கு பயப்படுகிற உகந்த வாசனையும் தேவன் முகருகிற சுகந்த வாசனையும். ஆக கிறிஸ்துவை நீ அறிஞ்சா மட்டும்தான் உன்னால தேவனுக்கு உகந்த வாசனையாய் வாழ முடியும். ஆமேனா? கிறிஸ்துவை அறியுங்கள், தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையுங்கள். வேத அறிவு உங்களுக்குள்ள வரட்டும், தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள வரட்டும். ஆமேனா? ஆக நீ கெட்டு போயிருக்கிற இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இந்த வேதத்தில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாமல் நான் வெளிப்படுத்துகிற விசேஷம் பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நான் கடைசி காலத்தை குறித்த ஒரு மீட்டிங் நான் போயிட்டு வந்தேன், நான் ரெடியாக தான் இருக்கிறேன்னு இவங்களா மன எழுச்சி அடையிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? வீணாக கெட்டு போவாதீங்க, உட்காந்து பைபிள் ஆராய்ச்சி பண்ணுங்க. கிறிஸ்துனா யார்? இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கிறிஸ்து யார், கிறிஸ்துடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, இவரை நீ கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டால் தான் உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உன் சகோதரனுக்காக தேவன் எந்த இடத்துல சுகந்த வாசனையாய் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை முகருகிறார் என்றால் உன் சகோதரனை திருப்திப்படுத்தி, உன் சகோதரனுடைய தேவையை பூர்ணப்படுத்தி, உன் சகோதரனோடு கூட ஐக்கியப்பட. சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் நீ கூட நிற்கிற பாரு, அந்த கூட்டத்தில் கலக்கிற பாரு, அந்த கூடுகையில் கலக்கிற பாரு, அதுவே எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? மனுஷங்கள்லாம் ஒன்று சேர்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? ஆமென் சொல்லாமா? நான் சொல்றது புரியுதா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம் வேண்டும். இதற்காகத்தான் அவர் நம்மேல் பொறுமையாய், அதுவும் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் வேலை செய்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்களே, வருகையில் போகிறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் இல்லை. அவருக்கு தேவை என்னன்னா, தேவன் முகருகிற சுகந்த வாசனையாய் நீ இருக்கிறியா? என்ன இருக்கிற? உன் கூட இருக்கிற உன் சகோதரனுக்காக உன்னை தியாகம் பண்ண முடியுதா? கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனை பலி அவர் முகர்ந்தாரே, அதுபோல உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல். ஆமென். பார்த்தோமா இல்லையா? உதாசனத்துக்கு உதாசம் சரி கட்டாத, உன்னை தூஷித்ததுக்கு தூஷணத்தை சரி கட்டாத, அவங்கள சபிக்காத, உன் வாயில கபடு வேண்டாம், ஆசீர்வதி. யாரு மேலேயும் உன் மனசுக்குள்ள கசவை வச்சிடாத, அது பேய் தனம். உன்னால உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நம்ம வராமல், என்ன ஒரு இன்னும் வரல, இன்னும் வந்தால் போவியா? எல்லாரும் கேட்குறது என்ன இவர் இன்னும் வரல. உனக்குள்ள சுகந்த வாசனை இருக்குதா? உனக்குள்ள உகந்த வாசனை இருந்தால் மட்டுமே நீ சுகந்த வாசனை வெளிப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போது உனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற உகந்த வாசனை வரணும்னா கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கொள்ள. அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிக்க முடியுமா?
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அந்த மனுஷன் யாரு? ஆவியாய் ஜீவ வாசனை. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அவரை தொழுது கொள்ளணும்னா உனக்குள்ள ஜெயங்கொண்ட உகந்த வாசனையாய் தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உன் உயிரில் உன் ஆத்மாவில் நீ தரித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய வருகையில் நீ கடந்து போக முடியும். அப்ப தேவன் இதை தான் சொல்றாரு. அவர் வருவார், சீக்கிரமா வருவார். தாமதம் பண்ணார். பவுல் தெளிவா சொல்றார், தாமதம் பண்ணார். டிலே அவர்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்க தான் அவரை போல மாறதுக்கு டிலே பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. எடுத்து வாசிங்களா, யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் வருகை குறித்து பேசும்போது யாக்கோபுடைய நிருபத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. நல்லா கவனிக்கணும். நீங்களும் என்ன பண்ணுங்க? உங்க இதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. உங்க இதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. அவர்தான் உங்கள் மணவாளன். உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். ஆதாம், முந்தின ஆதாம் தன் மனைவிக்காக தன் உயிரையும் தன் விலா எலும்பையும் தன்னுடைய சதையும் இரத்தத்தையும் கொடுத்தது போல கிறிஸ்துவும் நமக்காக தம்முடைய மணவாட்டிக்காக தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் என்கின்ற அந்த உகந்த வாசனையாய் நாம் மாறும்படியாக, அந்த உகந்த வாசனை நமக்குள்ளே இருந்து தேவன் சுகந்த வாசனையாய் நம்மை முகரும்படியாக தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படிக்கு சபைக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் நிருபத்தில் பவுல் எழுது. தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களில் தரித்து கொள்ளுங்கள். வேதத்தை ஆராயுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேதத்தை ஆராயறதில்லை யாரும். உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் வீட்டில் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குதா, அந்த வேலைகள்லாம் கடன்னு செஞ்சு முடிச்சுட்டு நல்லா வேதத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய எல்லாம் கிறிஸ்துவனுடைய உருவம் தெரியும். கிறிஸ்து எப்படிலாம் ஜெயம் எடுக்கிற, இயேசு தான் நமக்கு ஜீவன். அப்படியே அந்த உருவத்தை நம்முடைய இறுதியில் தரித்து கொள்ளுவோம். அவர் நம்ம தரித்து கொள்ளுவோமே. ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் எனக்கு உகந்த நல்ல கவனிக்க, டிஃப்ரெண்ட்டாக புரியணும். தேவனுக்கு பயப்படுறது எனக்கு உகந்த வாசனையாக இருக்கணும். வாசனை என்பது ஜீவன். நல்ல ஸ்மெல். தேவ பயம். அவருடைய சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பது நம்முடைய இருதயத்துக்குள் அப்படியே உட்கார்ந்து கிறிஸ்துவை தரித்து கொள்வோமே. ஆனால் அது இருக்குமே. ஆனால் இப்ப சொல்லுங்க, வாசிங்க அடுத்த வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப மேல சொல்ற கர்த்தரின் வருகை சமீபம்ட்டாரு. ஆமெனா. அவர் தாமதம் அல்ல, தோ வந்துட்டாரு. இதோ behold your Lord is coming. ஹல்லேலூயா. உன்னுடைய தேவன் வருகிறார், உன் கர்த்தர் வருகிறார். தோ வராரு. அப்போ நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்க போகுது? சபையில் ஆரம்பிக்க போகுது. நீங்க எல்லாம் சபையில் ஊழியம் செய்யறதுக்கு உங்களை ஃப்ரீயா விட்டுட்டோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சபையை நீங்க எந்த அளவுக்கு நீங்க தாளாட்டலாம் தெரியுமா? எப்படி இறங்கி ஊழியம் செய்யலாம் தெரியுமா? நல்லா தின்ட்டு தூங்குறது. ஏசப்பா வராருன்னு சொன்னா அப்பா என்னை எத்துக்குங்கப்பான்னு சொல்றது. எப்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசந்த ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு சொல்றது போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உன் சகோதரனுக்கு சபையில் இருக்கிறவர்களுக்கு நீ எப்படி ஊழியம் செய்யணும்? நீ இன்னமும் மாம்சத்தில் உழன்றுக்குன்னு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாக இருக்குது. ஒருத்தனுடைய குற்றத்தை எடுத்து பேசாத. உன் மாம்சத்துக்காக மற்றவனுடைய குற்றத்தை பேசாத. அவங்க உணர்வு அடையும்படி நீ பேசுறது அவங்க உணரணும். அவங்க நன்மைக்காக பேசணும். அப்படி பேசலாம். அதுதான் உபதேசம். அதுதான் பரிசுத்த அபிஷேகம் இருந்து அவங்களுடைய நன்மைக்காக கரெக்டாக அவங்க கேட்குறவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் அவங்களுக்கு எடுத்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்காக பேசலாமே தவிர
நம்முடைய மாம்சீகத்துக்காக மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற அந்த அந்த நாக்கு பொல்லாத நாக்கு. அது இப்போ எதில் வருதுன்னா, உன் சகோதரனுக்காக நீ சுகந்த வாசனையாக இருக்கிறியா? ஏன் சொல்லுங்க. தேவருங்களேன், தேவனுக்கு பயப்படுவது தான் தேவனுக்கு பயப்படுவது எனக்கு உகந்த வாசனையாக இருக்கணும். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ நான் தேவனுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு அது உகந்த வாசனைன்னா, அந்த உகந்த வாசனையில் அவர் சுகந்த வாசனையை முகர்றாரு அப்படின்னா என்னன்னா, இன்னொரு மனுஷனை நான் எப்படி பார்க்குறேன் என்பதுதான் தேவ பயம் இருக்கு. ஏன்னா உனக்கு செல்ஃப் இருக்கு. கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு பயப்படுதல் உகந்த வாசனைன்னா, இன்னொருத்தர் தேவ சாயல். என்ன தேவ சாயல்? சர்வத்தையும் சிருஷ்டித்தது யாரு? சர்வத்தை சிருஷ்டித்தது தேவன் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்ததை அனுபவிக்கிறது யாரு? அவர் சிருஷ்டித்தாரா? அவர் தேவன் சிருஷ்டித்ததை அனுபவிக்கிறது யாரு? ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை. அவன் தேவன் படைத்ததை தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அனுபவிக்கிறான். காற்று, தண்ணீர், சாப்பாடு, போஜனம், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். அவன் தேவ சாயல். அப்போ நீ தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்குன்னா, இன்னொரு மனுஷனை நீ எப்படி பார்க்குறன்ற பார்வையில் தான் தேவ பயம் இருக்கு. ஆக தேவனுக்கு பயப்படுற பயம்னா, ஐயோ இன்னொருத்தருக்கு நான் இடைஞ்சலை கொடுத்துடக்கூடாதுன்னா அவங்களை எப்படி நான் அவங்கள பராமரிக்கலாம்? யாருக்கும் புரியலையா நான் சொல்கிறது? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறதா இல்லை, அவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நீ எப்படி நீ பராமரிப்பை கொடுக்குற, ஒரு தேவ செயலில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை நீ எப்படி ட்ரீட் பண்ணுற என்பதில் தான் தேவ பயமே இருக்குது. மற்றவங்களை அற்பமாக நினைக்காதீங்க. ஒருவருக்கு நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாரை குறித்த கசப்பும் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. இருதயத்தில் வரக்கூடாது. நல்லா சொல்கிறேன்னே, ஒரு வீட்டை ஒரு பெண்ணால் தான் நடத்த முடியும். இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலை, உங்களுக்கு அந்த பாரமே வரல. ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ஒரே நரகம் போவார். நீ எப்படி வருகையில் போவ நீங்களாம்? ஆனால் நான் வருகையில் போயிடணும்னு மட்டும் ரொம்ப அப்படியே பயங்கரமான சுயநீதி. அவங்கள பாரு, அவங்க வாயை திறந்தாவே அப்படியே அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் வீட்டில் அவங்க வீட்டு குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கின்னு, இல்லை ரட்சிக்கப்படாமல், இல்லைனா நாத்திகம் பேசிக்கின்னு, இது என்ன பண்ணணும்னா ரொம்ப பயங்கரமாக பேசிங்க இருக்கும். ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதிருங்கள், இதோ சீக்கிரமாக இதுதான் கெட்டு போகலை. நீ கெட்டு போகலை என்பதற்கான அர்த்தம் என்னென்னா, இன்னொருத்தரை குறித்து உன் மாம்சத்துக்காக சண்டை போடக்கூடாது. உன் மாம்சத்துக்காக, உன் செல்ஃபுக்காக சண்டை போடக்கூடாது. அவங்கள நீ எந்த அளவுக்கு பராமரித்திருக்கிற, உன் சபையை நீ எந்த அளவுக்கு போஷித்திருக்கிற. காயு, பிரியமான காயு என்ன செய்கிறாரு? என் சகோதரர்களுக்கு நான் போஷிக்கணும்னு சொல்லி ஒரு காசெல்லாம் சபையில் கொட்டுறாரு. என் சகோதரர்கள் சாப்பிட்டோம், சபை அனைத்தையும் போஷித்து பராமரிக்கிற காயு பிரியமானவன், சகோதர சிநேகம். பிலமோன், உன் சபையில் கூடி வருகிற, உன் வீட்டில் கூடி வருகிற சபை என்று அவர் சொல்லுகிறார். அந்த உகந்த வாசனை தேவன் முகருகிறார். உன் சகோதர சிநேகம் எங்க? இன்றைக்கி உன் வீட்டில் உன்னால் சமாதானம் இருக்க முடியுதா? ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, சில பேர் மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணுன்ற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. புத்தியீனமாக அந்த பிரச்சனை இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி, வேத அறிவு இல்லை. வேதத்தில் எல்லாம் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு நிறைவு நமக்குள்ளே வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நல்லா பலப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கின்னு, இதில் வேறு நல்லா வருகைக்கு போயிடுவேன், அவர் ஏன் டிலே பண்ணுறாரு, தாமதிக்கிறாரு சொல்லிட்டு டிலே ஆனதை இவங்கள சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க நிறைய பேர் இன்றைக்கி. ஏன் இந்த உகந்த வாசனை நமக்குள்ளே இல்லை. உகந்த வாசனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்கிற அனுபவம் இருந்தாதான் தேவனுக்கு பயப்படுற பயம் என்பது எதை பார்க்கணும்? உன் சகோதரனுக்கு நீ எப்படி இசைந்திருக்கிற, உன் சகோதரனோடு நீ எப்படி இணைந்திருக்கிற.
குடும்ப பெண்கள்லாம் ஆக்டிவாக இருக்கணும். செல்ஃபோன் வந்து எல்லாரையும் லாக் பண்ணி வச்சுருக்கு. வீட்டில் என்ன நடக்குது, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ணும், என்ன பண்ணணும், அவங்களுக்கு கரெக்டாக போஜனம் கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான வேலையில் ஏற்ற வேலை. நானும் செய்கிறேன்னு செய்யக்கூடாது. உன் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நீ விசாரிக்கிறியா? தான் வீட்டில் இருக்கிறன ஒருத்தன் விசாரிக்கிறான். நான் அவிசுவாசம் கெட்டவன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எதிர நிருபத்தில் பவுல் தான் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படிப்பட்ட விசாரணை, எப்படி விசாரிக்கிற நீ? உன் வீட்டுக்கு ரட்சிக்கப்படலை, உனக்கு நீயே இன்னும் ரட்சிக்கப்படலை. அதான் இதுதான் டிஃப்ரெண்ட். நீ ரட்சிக்கப்பட்டுட்டா உன் வீட்டுக்கு ரட்சிக்கப்படலையேன்னு உட்காந்து நீ சோற தின்ன மாட்டேன். ஐயோ அவன் நரகத்துக்கு போகிறானே, கெட்டு போய்க்கிறானே, என் வீட்டுக்காரர் கெட்டு போயிருக்கிறாரு. இங்கே என்ன நடக்குது? இங்கே ஒருவருக்கு ஒரு முறையிடுறீங்க. வீட்டுக்காரனை பற்றி குறைய மட்டும் அடுக்கிற, பொண்டாட்டியை பற்றி குறை. ஆனால் அவர்களை நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? அந்த உகந்த வாசனை நீ இந்த பாருங்க இளவராமன் சொல்லுங்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். கை தூங்க பார்க்கலாம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் பேர் சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். எப்படி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு சபையில் 2000 பேர் இருந்தால் கூட அந்த 2000 பேரை உட்காந்துக்கின்னு குடும்பமாவது நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னா இதெல்லாம் சும்மா இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக அப்படியே நல்லா இருக்கிறது. ஆனால் ஏசப்பா வந்தால் மட்டும் உலகத்தில் இருக்கும்போது ஐஸ்வர்யவான் மாதிரி இருக்கணும், மேலே போகும்போது மட்டும் லாசரி மாதிரி போயிடணும். இதுதான் எல்லாருடைய கற்பனையும். இது கடைசி காலம். என்ன உபதேசம் கொடுத்தாலும் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நீ தூபம் எடுப்பவத்தியா, தூபஸ்தம்பமாய் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் வாசனையை வீசி தூபஸ்தம்பம் போல வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இவரே என் நேசர், எனக்கு உயிரை கொடுத்தவர், தேவனுடைய குமாரன், இவரே என் மணவாளன். நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாரு. உன் வீட்டு வாசல்ல நீ எப்படி குடும்பம் பண்ற? உன் வீட்டில் நீ எப்படி இருக்கிற? உன் வீடு ரொம்ப முக்கியம். வாசற்படி நீ ஏன் இங்கே சொல்றாரு? உன் நேசர் இயேசு கிறிஸ்து உன் நேசராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனம் மறுபடியும் வாசி. இல்லை, 8லேருந்தே வாசி. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. சகோதரரே, கர்த்தரின் வருகை எப்படி இருக்குதான்? சமீபமா இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்குனா நியாய தீர்ப்பு அடைந்து விடாதபடிக்கு, நீங்கள் கெட்டு போனவர்கள் என்று தேவன் உங்களை நியாயந்தீர்த்து விடாதபடிக்கு, நீங்கள் கெட்டு போனவர்கள் என்று நியாயந்தீர்க்காதபடிக்கு. நீ ஒருத்தரை பகைக்கிற அப்படின்னா உன் செல்ஃப், உன் மாம்சத்துக்கு, உன் பெருமைக்காக தான் மற்றவனை பகைப்ப. இப்போ மற்றவங்களை குறை சொல்கிறேன்னு என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இவ்வளோ குறைக்குது, என்கிட்ட இவ்வளோ நீதிக்குது, நான் பெருமைக்காரன், அதுதான் குறை சொல்கிறதுன்னு அர்த்தம். என் பெருமைக்காரன் தான் குறை சொல்லிக்கினே இருப்பான். விழுந்து போன ஆவிகள் இது. பெருமைக்காரன் தான் என்ன பண்ணியிருப்பான்? குறை சொல்லிக்கினே இருப்பான். நல்லா கவனிக்கணும். இப்போது நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பாவியான மனுஷனை இருதயத்தில் தரித்திருக்கிறையா, அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்திருக்கிறையா? இந்த கெட்டுப்போன வாசனையா, ஜீவ வாசனையா? உன் மூக்கின் வாசனை, உன் மூக்கு வந்து நல்ல ஸ்மெல் பண்ணணும். இப்போ 2 தாங்க நம்ம பயன்படுத்த. எல்லாமே நல்லா இருந்தால் மோந்து பார்ப்போம், நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவோம். இங்கே கெட்டு போய் இருக்குது. 2 வாசனை வீசும். ஒன்று கெட்டுப்போன வாசனை, நல்ல வாசனை, ஜீவ வாசனை, மரண வாசனை. நீ வந்து உன் அறிவு வந்து மரண வாசனை. உன் ஆத்மாக்குள்ள மனசாட்சி இருக்குது. நீ யாரை தரித்து கொண்டிருக்கிறாய்? மனவாட்டி யார் தெரியுமா? இந்த ஸ்மெல் பண்ணுறவ தான் மனவாட்டி. இந்த ஸ்மெல் இருக்கணும். இந்த மரண வாசனையை வெறுத்துட்டு, என் பெருமையை வெறுத்துட்டு, என் தேவனுக்கு மகிமை கொடுக்கணும்னா என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் இருதில் தரித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மூக்கின் வாசனையை தான் அங்கே மணவாளன் பார்க்கிறார். என் மணவாட்டியே, உன் மூக்கின் வாசனை எவ்வளவா இருக்கிறது என்ற அந்த மூக்கு தான் என்ன பண்ண ஸ்மெல் பண்ணும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னத பாட்டின் புத்தகம் எல்லாம் அலிகோரிகள் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வஞ்சப்புகழ்ச்சி அணி அல்ல. வஞ்சப்புகழ்ச்சி அணி என்பது ஒன்றை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரகசியம் உள்ள இருக்கும். அது வந்து அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே பயங்கர ஸ்பிரிச்சுவல். உன்னத பாட்டின் புத்தகம் எல்லாம் நல்ல உன்னத அனுபவத்துக்குள்ளே போனால் பாருங்க, ஹை லெவலில் போனால் பாருங்க. ஸ்பிரிட், அதாவது வந்து ஆவியின் முதற்பலன்களை பெற்றுக்கிறோம் பாருங்க. அவங்களுக்கு தான் உபதேசம். நம்ம அதெல்லாம் பிரசங்கம் பண்ணோம் லைன் பை லைனாக. வெளிப்படுத்தின விசேஷம் 66 வாரமும்
உன்னத பாட்டு 10 வாரத்தில் கரெக்டாக ஒன்றுத்துக்கும் நம்ம சரியான பாயிண்ட்டை கொடுத்து எல்லாம் உள்ள அர்த்தங்கள் என்ன இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். அப்போது மணவாட்டி யாருன்னா மரண வாசனையும் ஜீவ வாசனையும் கரெக்டாக ஸ்மெல் பண்ணி இது மரணம், ஆணி அடித்து இந்த சிசராவை ஆணி அடித்து சிலுவையில் சாகடித்து ஜீவ வாசனை என் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் தரித்து கொண்டவள் தான் மணவாட்டி. அவதான் உகந்த வாசனையை, தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனையாக தேவ சித்தம் செய்து தன் சகோதரனுக்காக பலியாகி, தன் குடும்பத்தாருக்காக பலியாகி. தன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதா, உடனே போய் உபவாசம் பண்ண குடும்ப பெண்கள்லாம் போயிட்டு, ஆண்டவரே என் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மனக்குழப்பமாக இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நல்லா உபவாசம் பண்ணி பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். குடும்ப பெண்கள்லாம் போயிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் கையை தூக்கி நல்லா ஸ்தோத்திரம், கையை தூக்கிடணும். நல்லா அவங்க வீட்டில் இருக்கிறனால கையை தூக்குங்க போயிட்டு. இந்த சுயநீதி என்ன பண்ணால் பெருமையில் தள்ளி, வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குதா அவங்களுக்கு பெருமையே பாராட்டக்கூடாது, அடங்கணும். வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைக்குதா பயப்படணும். என் வீட்லேயே என் வீட்டுக்காரர் இன்னும் ரசிக்கப்படலையே, உன் குடும்பத்தால் ரசிக்கப்படணும். அவங்களெலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லை. பெருசாக நாங்களாம் பெரிய பரிசுத்தம்னு போயிருக்கிறாங்க. உன் வீட்டுக்காரர் எப்போ ரசிப்பு நடத்த போகிறீங்க? உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போய் நிற்குது. அந்த பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பாருங்க, நான் பல முறை சொல்லிட்டேன், அந்த குடும்ப பெண்ணு தான் அந்த குடும்பத்துடைய வாசல். அந்த குடும்பத்தில் மரண வாசனை வீசுறதும் ஜீவ வாசனை வீசுறதும் அந்த குடும்ப தலைவி கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டுறாங்க. எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரி குற்றம் சொல்லிட்டு பாருங்க. உன் பொறுப்பு என்னென்னு யாரும் பொறுப்பேற்கிறது இல்லை. பொறுப்பேற்கணும். எல்லா பிரச்சனைக்கும், எல்லாவற்றுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா இழப்புகளுக்கும் நாம் பொறுப்பேற்கணும். நான் தான் காரணம் சொல்லிட்டு சகோதரிகள் பொறுப்பேற்கணும். அதான் கர்த்தர் பில்டு பண்ணார். பானாக் சகோதரிகள் அவ்வளோ பெரிய விளையாட பெற்றவர்கள், அவங்களால மட்டும்தான் குடும்பத்தை கட்ட முடியும். வாசற்படியில் நிற்கிறேன்னான்றாரு. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாரு. உன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அது நீ தான் பொறுப்பேற்கணும். ஆக இந்த மணவாட்டி என்பவள் மணவாளன் பார்த்து, வாசற்படியில் நிற்கிற மணவாளன் பார்த்து, உன் மூக்கின் வாசனை எவ்வளவு மகிமை. மூக்கு தான் நம்மளுக்கு அழகை கொடுப்பது தெரியுமா? மூக்கு தான் நம்மளை அடையாளப்படுத்தும். நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க, உங்களுக்கு மூக்கு இல்லைன்னா எந்த ஒரு உருவத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. தெரியுமா தெரியாதா? இந்த மூக்கை மொத்தம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இந்த மூக்கை அப்படியே கட் பண்ணி ஏற்றுட்டிங்கன்னா இது இன்னாருடைய உருவம் கண்டுபிடிக்க முடியும். முகத்தை மட்டும் வச்சு இது யாருடைய உருவம் பாருங்கன்னு சொன்ன முடியாது. ஏன்னா இந்த மூக்கு தான் வந்து நம்முடைய அடையாளப்படுத்துகிற நமக்கு அழகு என்பது அறிவு. எடுத்து வாசிங்களேன், உன்னத பாட்டின் புத்தகத்தில் மணவாளன் என்ன சொல்லுகிறார் மணவாட்டி சபையை பார்த்து. எடுத்து வாசிங்க, உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழத்தை போல. இந்த கிச்சிலி சிட்ரஸ், இது சிட்ரஸ் ஃப்ரூட் அல்ல, அந்த இடத்துல ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க, மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. இந்த மூக்குக்கு தான் அந்த வாசனை இருக்குது. ஏன் ஆண்டவர் மணவாளன் மணவாட்டியை பார்த்து உன் மூக்கின் வாசனைன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல வேறு பிரிக்கக்கூடிய, டிஃப்ரெண்ட்டை பார்க்கக்கூடிய. ஆமென். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், மரணம் இருக்கிற இந்த உலகத்தில் நீ ஜீவ வாசனையை முகர்ந்துட்ட. உனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற உகந்த வாசனை, தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனையாய் நீ தெரிந்து கொண்ட காரணம், என்னை நீ தரித்து கொண்டாய் என் மணவாட்டியே. உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போல் இருக்குது, கனி நிறைந்ததாய் இருக்கிறது. கனினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். தன் சகோதரனுக்காக பலியாவது, தன் சகோதரனுடைய நன்மையை விரும்புவது. இப்போ ஒரு மரம் கனி கொடுத்ததுன்னா தானா புசிக்கும். அது மரம் கொடுக்கிற கனி இன்னொருத்தன் பசி ஆற்றும், அதுதான் கனி. உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழம் போல் இருக்குதுமா. ஏனென்றால் மாம்சம் தான் என்ன பண்ண, மாம்சம் எதில் இருக்குது? தேவையோடு இருக்குது. சொல்லுங்க, மாம்சம் எதில் இருக்குது? ஆவி என்ன செய்து? சேவை செய்து. மாம்சம் தேவையோடு இருக்கிறது, ஆவி சேவை செய்கிறது. ஆமென். மாம்சம் பசியோடு இருக்கிறது, ஆவி ருசியாய் மாறுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நீங்கள்லாம்
போய் ஜெபம் பண்ணணும், நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து கேட்கணும். அப்போது இந்த மணவாட்டி என்ன பண்ணிட்டா அப்படின்னா, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது, அவர் என் மணவாளன் என்னை மீட்க வரப்போகிறாரு, என்னை மீட்கணும்னா நான் நல்ல கனி கொடுக்கணும், என் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம் எனக்குள் இருக்குதா? அப்போ அவன் என் சகோதரனை எப்போ பார்க்க முடியும்? தேவன் என் அப்பா, தேவன் என் பிதா. தேவன் என் பிதா என்று நான் எப்போ பார்க்க முடியும்? கிறிஸ்து என் மணவாளன். அல்லேலூயா. இந்த வேதம் முழுக்க கிறிஸ்துவை இதான் விசுவாசி. நாம் கெட்டு போகிறவர்களாக பின்வாங்கல இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கலாக இருப்போம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆமேனா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? என் பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். நீ நிறைய பேர் மற்றவங்களுக்கு பிரச்சனை காட்டுறீங்க, நம்ம தான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீ கெட்டு போய் இருக்கிற, ஆனால் நீ கெட்டு போயிட்டு தீர்ப்பு வராமல் நீ 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 முன்னேறணும்னா, நீ மகிமை அடையணும்னா உன் வாசனை ரொம்ப முக்கியம். மணவாட்டிக்குள்ளே இப்போ ஜீவ வாசனை வர வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். முதலாவது மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், ஓ மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்களைப் போல் இருக்கிறது. எல்லாருக்கும் கனி கொடுக்கக்கூடிய, எல்லாருடைய பசியை மாற்றக்கூடிய நீ நல்ல அறிவுள்ளவளாய் இருக்கிறாய். மணவாட்டியே, நீ நல்ல அறிவுள்ளவளாய் இருக்கிறாய். மாம்சத்தை வெறுத்து ஆவியில பலன் கொள்ளுகிறாய். இந்த மாம்சத்தை நீ வெறுத்து, உன்னை நீ வெறுத்து உன் ஆவியில நல்ல பலன் கொள்ற. அதனால தான் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழத்தின் வாசனையை போல் இருக்கிறது. ஏனென்றால் கனி கொடுக்கிற ஒரு வாசனை. ஆமேனா? கிச்சிலி பழம் என்பது கனி, ஆப்பிள் ட்ரீ என்பது எல்லாருடைய பசியை மாற்றக்கூடிய ஜீவ வாசனை. நீ கெட்டு போகலை. அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 1 பாட்டில் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டான வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களை போல வனாந்தரத்திலிருந்து வருகிற இவரை வாசனை அந்த தூபஸ்தம்பமாய். வெள்ளை போலம் என்பது கசப்பு நிறைந்தது, அது கண்ணீர் வரவழைக்கக்கூடியது. தன் சகோதரனுக்காக கண்ணீர் விட்டு பாடுபட்டு. அப்புறம் சாம்பிராணி என்பது அடிக்கப்படுவது. சாம்பிராணி என்ன பண்ணுங்க, அப்படியே அடித்து, சாம்பிராணி அடித்து அப்படியே கட்டியாக பெருசாக கட்டியாக இருக்கும். அந்த சாம்பிராணியை அப்படியே கட்டி அடிக்கப்பட்டு, தன் சகோதரனுக்காக அடிக்கப்பட்டு. இவர் வாசனை உள்ளவர், இவர் வெள்ளை போல வாசனை உடையவர், இவர் சாம்பிராணி வாசனை உடையவர். வர்த்தகருடைய சகலோட கந்தப்பொடி நொறுக்கப்பட்டு இவர் தேவனுக்கு உகந்த வாசனை, வெள்ளை போல வாசனை, சாம்பிராணி வாசனை, வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடி வாசனை வீசக்கூடியவர். ஆனால் என் மணவாட்டிக்காக, என் சகோதரனுக்காக, என் மணவாளிக்காக என் வாசனையை சுகந்த வாசனையா என் பிதாவுக்கு நான் கொடுத்தேன். இவர் தூபஸ்தம்பம். ஸ்தம்பம் என்பது தூண். அவருடைய வாசனை தூபஸ்தம்பத்தை போல வனாந்தரத்தில் பரீட்சிக்கப்பட்டு எல்லாவித நேசத்தையும் தன் சகோதரனுக்காக கொடுத்த, தேவனுடைய அன்புக்காக கொடுத்த, பரீட்சிக்கப்பட்ட வனாந்தரத்தில் இந்த கல், பரீட்சிக்கப்பட்ட கல், சீயோனில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இயேசு பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இவர் வெள்ளை போலன்ட்டாரு, சாம்பிராணின்ட்டாரு, வர்த்தகருடைய சகல கந்தப்பொடின்ட்டாரு. ஆனால் மணவாட்டிக்கு சகலவித கந்தப்பொடின்ட்டாரு. மொத்தமாக சேர்த்தவள் மணவாட்டி. ஐயோ, பயங்கர தெரியுமா இது? நீ கெட்டு போகலை என் மணவாளியே,
என் மனவாட்டியே, உன்னிலிருந்து மாம்ச மரண வாடை அல்ல, மாம்ச மரண துர்நாற்றம் அல்ல, மாம்சம் மறிக்கும். ஆமேனா. ரத்தம் ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி நீச்சி அடிக்கும் தானே. ஆமேனா. நீச்சி இருக்கும் தானே. மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்ய சுதந்திரிக்காது. என் மனவாட்டியே, நீ இந்த மரணத்தை வெறுத்துட்டு உன் செல்ஃப், உனக்காக உன் ஆத்மா பரிதவிக்காமல் உன் பிதாவுக்காக, உன் வாசனை எவ்வளவா இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் வாசனை, உன் இருதயத்துக்குள்ள வருகிற அந்த பயத்தின் வாசனை, சகலவித கந்தப்பொடி அப்படின்ட்டாரு. மனவாட்டி அவ்வளவு காஸ்ட்லி. ஆமே. அவர் இயேசுராஜாவுடைய பார்வையை பாருங்களேன். வாசற்படியில் நின்று பார்க்குறாரு. நீ ஏன் வாசலா இருக்கிறியே? மறுபடியும் வாசியம் 10. உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவ மூக்கின் வாசனையில நல்லா முகர்ந்துட்டா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சம் மரணம். ஆமெனா. என் இயேசு ஜீவன். ஆமெனா. இவன் நல்லா, இவன் ஆத்துமா நல்லா முகர்ந்துருச்சு. இவனுக்காக வாழவே கூடாது. ஆமென். இவளுடைய மூக்கின் வாசனை நல்லா முகர்ந்து விட்டு பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு அல்லாததற்குமான வித்தியாசத்தை கண்டுவிட்டாள். எசேக்கியேல் 44:23 வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 44:23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து. இவங்க தான் ஆசாரியர்கள். இவங்க என்ன பண்ண, வாசனை ஸ்மெல் பண்றாங்க. ஆமென். இவங்க தான் ஆசாரியர்கள். இவளுடைய வாசனை கந்தப்பொடி, சகல வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடி வாசனை வீசுகிறது. இவள் ஜீவ வாசனை ஸ்மெல் பண்ணிவிட்டாள். இவள் முகர்ந்து விட்டாள். தேவனுக்கு பயப்படுதல் இவளுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. இந்த உகந்த வாசனையினாலே தன் சகோதரனுக்காக பலியாகிறது. தேவனுக்கு சுகந்த வாசனையாய் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது. அவர் மனமகிழ்ச்சி அடைகிறார். ஆமென் சொல்லாமா? இதற்காகத்தான் அவர் பொறுமையாக இருக்கிறார், தாமதிக்கவில்லை. நம்மேல் பொறுமையாக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். அப்போது பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு அல்லாததற்குமான வித்தியாசத்தை அவள் கண்டுவிட்டாள். அதுதான் இங்கே சொல்கிறாரு. இப்போ வாசிப்பால உன்னதப்பட்டு 4:10 வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. இப்போ எதை ஸ்மெல் பண்ணுறா? பரிசுத்தத்தை. ஆமென். நான் அசுத்தமானவன், இந்த மாம்சம் அசுத்தமானது. என் ஆத்துமாவுக்கு இன்னொருத்தரெல்லாம் குறை சொல்ல தப்புங்க. என் ஆத்துமா மனசு உடையிறதுக்கு, என் ஆத்துமா துக்கப்படுறதுக்கு, என் ஆத்துமா வலிக்கிறதுக்கு காரணம் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா உன் ஆத்மா எப்பவுமே மன கம்பீரமாய், மன ரம்மியமாய் இருக்கும். தொடர்ந்து வாசிக்கும் போது, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும். ஏன் எங்க சகோதரியன்னு கூப்பிடுறாரு? ஏன் சகோதரி கூப்பிடுறாரு? நீ அப்பாவை கண்டுட்ட என் மணவாளியே. உன்னை படைத்தவர் எங்க அப்பா, என்னை அனுப்பினவரும் அப்பா. ஆமேனா? அதில் ஒரே தகப்பன் நமக்கு உண்டு. ஆபிரகாம் தன் தகப்பனுடைய மகளையே திருமணம் செய்து கொண்டார் இல்லையா? சாராள் தேராகுடைய இன்னொரு மனைவியுடைய மகள். அதுதான் இந்த சாயல். அது அந்த நாட்களிலே அப்படி இருந்துச்சு. அப்போ நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தாரே. அவர் வந்ததுனால அவர் என் சகோதரியே என்று அழைக்கிறார். ஆமென். அப்பாவுக்கு பயப்படுவது உனக்கு உகந்த வாசனையாக இருக்குதே சகோதரியே. புரிஞ்சு போச்சா? அப்பாவுக்கு பயப்படுவது உனக்கு உகந்த வாசனையா இருக்குதே என் சகோதரியே. நீ தான் என் மணவாளி. திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. ஸ்மெல் பண்ணிட்டாலே இவ சகல கந்தவர்க்கங்களை. இதுதான் சரியான மணவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிற, மணவாளன் கொடுக்கிற பயங்க. நீ வெள்ளை போலம், சாம்பிராணி, அப்புறமா கந்தவர்க்கங்கள், அப்புறம் இந்த கந்தப்பொடி, அந்த கந்த, இதெல்லாம் சொல்லாமல் மொத்தமாக டோட்டல் ஸ்மெல் எவ்வளவா இருக்கிறது. உன் வாசனை,
உனக்குள்ள ஒரு காலத்தில் மரண வாசனை வீசி நீ கெட்டு போய் இருந்த, ஆனால் இப்போ உனக்குள்ள ஜீவ வாசனை வீசுகிறதே, உகந்த வாசனை வீசுகிறதே, அது தேவனுக்கு சுகந்த வாசனை இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அவ்வளவு நேசமாய் அவர் நம்மை நேசிக்கிறார். அங்கே சொல்றாரு, எவ்வளவு வாசனையாக இருக்கிறது. தொடர்ந்து, என் மணவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பாலும் தேனும் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது எல்லாம்? ஆமெனா? இதெல்லாம் பயங்கர ரகசியங்கள். என் மணவாளியே உன் உதட்டிலிருந்து தேன் ஒழுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை மட்டுமே நீ பேசுறியே, உன் வாயில பரியாச வார்த்தை இல்லையே, உன் வாயில மரண வார்த்தை இல்லையே. சில பேர் மற்றவங்களை அப்படியே குத்தி 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 வெளிப்பாங்க, தான் மாம்சத்துக்காக அப்படியே குத்தி காட்டுவாங்க, மற்றவங்களுடைய இருதயத்தை துன்புறுத்தி கீறி எடுப்பாங்க. ஆனால் என் மணவாளியே, உன்னுடைய உதட்டில் தேன் ஒழுகிறதே, உன் நாவின் கீழே தேனும் பாலும் பரிசுத்தமும் சத்தியமும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம், பால் என்பது பரிசுத்தம், தேன் என்பது சத்தியம். சத்தியம் என்பது நம்முடைய கண்களை தெளிய பண்ணி பிதாவை முகமுகமாய் தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் என்பது அவருடைய பரிசுத்தமுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. இதுதான் தம் மாம்சத்துக்கு மரித்த அனுபவம். என் மணவாளியே, நீ கெட்டு போகலையே, இந்த மாம்சம் கெட்டு போச்சின்னு உணர்ந்து ஸ்மெல் பண்ணிட்டியே, உன் உதட்டின் உன்னுடைய நாவின் கீழே தேனும் பாலும் இருக்குதே, பாலும் தேனும் இருக்குது, தேனும் பாலும் இருக்கிறதே. அப்படின்னு அர்த்தம், உனக்காக நீ பேசலையே, தேவ அன்பை பேசுறிய, சுயம் உன் வார்த்தையில் இல்லையே, உன் வார்த்தையில் சுயம் இல்லையே, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய துதி இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமை இருக்கிறது. இதுதான் சொல்லிட்டு சொல்றாரு, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. வஸ்திரத்தின் வாசனை என்பது, வஸ்திரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. லீபனோன் என்பது அது ஒரு உயர்ந்த பனி படர்ந்த வெண்மலை, வெண்மையான மலை. அந்த மலை என்பது ஆளுகையை, சியோன் பர்வதத்தில், பர்வதம் என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. உன் வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயது. பரிசுத்த வாசனை வீசுகிறது. நீ நீதி செய்கிறவள். ஆமெனா? நீ ஆளுகை செய்கிறவள், நீ மணவாளனோடு கூட ஆளுகை செய்கிறவள். உன்னை தான் மீட்க நான் வருகிறேன், நான் தாமதிக்கவில்லை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன் வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனை. லீபனோன் என்பது ஒரு மலை. ஆமெனா? அது பனி படர்ந்த மலை. ஆமென். மலை என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. சியோன் பர்வதம், சியோன் பர்வதம். அந்த சியோன் பர்வதம் எருசலேமின் மேலும் இந்த எர்மோனின் மேலும், இந்த எர்மோன் என்பது, இந்த லீபனோன் என்பது எல்லாம், அந்த மலை என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. அப்போ என் மணவாளியே, உங்ககிட்ட நீதியின் வாசனை வீசுதுமா, பரிசுத்த வாசனை வீசுகிறது. நீ ஆளுகை செய்வாய், நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆளுகை செய்வாய். ஆமேனா? அவரோடு கூட என்னென்னைக்கு நிலைத்திருப்பாய். அப்போ அதுக்கு தான் நான் உன் மேலே பொறுமையாக இருக்கிறேன், உன் மேலே பொறுமையாக இருக்கிறேன். அதுக்கு காரணம், நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ மகிமை அடைந்து உன் வஸ்திரத்தின் வாசனை, மகிமையின் வஸ்திரம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. தன் சகோதரனுக்காக பலியாகிற அந்த உகந்த வாசனை இவளுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்களே. சுத்தமும் பிரகாசமுமான லீபனோனின் வாசனை. வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறேன் இல்லையா? அந்த மெல்லிய வஸ்திரம் லீபனோன் மலையின், லீபனோனின் வஸ்திரத்தின் வாசனை. இவள் ஆளுகை செய்கிறவள். ஆமேன். அப்போ நான் சீக்கிரமாய் வருவேன், நான் தாமதம் பண்ணலை, சரியா சொன்ன நேரத்துக்கு நான் வருவேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏன் இவ்வளவு காலமாக இருக்குதுன்னா அது தாமதம் அல்ல. சிலர் தான் தாமதமாக எண்ணுகிறார்கள். நான் சொன்னபடி வருவேன். ஒரே ஒரு நோக்கம், நீ லீபனோனின் வாசனை உன் வஸ்திரத்தின் வாசனையாக இருக்க வேண்டும். அதற்காக நான் உன் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறேன். அவன் அந்த காலம் வந்ததுமே நான் வந்து விடுவேன். அல்லேலூயா. அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த லீபனோனின், நம்முடைய வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனையாக இருப்பதாக. அது தேவன் கொடுக்கிற வஸ்திரம். ஆமேன். அது தேவன் கொடுக்கிற வஸ்திரம். இது நாமளாக உடுத்தி கொண்ட வஸ்திரம், இது பொய்யின் வஸ்திரம். அவர் கொடுக்கிற வஸ்திரம்.
அது மகிமையின் வஸ்திரம், அது லீபனோனின் வஸ்திரம், லீபனோனின் வாசனையை வீசக்கூடிய வஸ்திரம், அதுவே ஆளுகை செய்யக்கூடிய மணவாட்டியின் வஸ்திரம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமேன் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய உகந்த வாசனை அப்பா, அது உமக்கு சுகந்த